இன்றைக்கு யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இன்று தியானிக்க போகிறோம். யாக்கோபு தன்னுடைய பொதுவான நிருபத்தில் வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செயல்களும் உண்டு என்று எழுதுகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் வீணான வைராக்கியங்கள் இருக்கிறது. இந்த வைராக்கியம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அவனுடைய இருதயத்திலே விரோதங்கள் எழும்பி நிற்கும். இவையெல்லாம் தேவனுக்கு பிரியமான குணாதிசயங்கள் இல்லை. இதெல்லாம் பிசாசுக்கு பிரியமான குணாதிசயங்கள். நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம், உபவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அநேகருக்கு மாதிரிகளாய் சாட்சிகளாய் வாழ வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நிறைய பேர் விரோதத்தை வைத்திருக்கிறோம். விரோதத்தை நம்ம விட்டு எடுத்து போட வேண்டும். ஆவியின் கனிகளில் இந்த விரோதமும் நமக்குள்ளே இருக்குமையானால், வைராக்கியம் நமக்குள்ளே இருக்குமையானால், நாம் சிலவற்றை நம்முடைய குடும்பத்தில் இழந்து விடுகிறோம். வைராக்கியங்கள் இருக்கிறதுனால கணவன் மனைவிடத்தில் பேசுவதில்லை, மனைவி கணவனிடத்தில் பேசுவதில்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்துவனுடைய குடும்பத்தில் இதுதான் பிரச்சனையாகவே இருக்கிறது. இந்த வைராக்கியமும் விரோதமும் ஒரு மனிதனுக்குள்ளே இருந்தால், முதலாவது அன்பு இருக்காது, ரெண்டாவது சந்தோஷம் இருக்காது, மூன்றாவது சமாதானம் இருக்காது, நான்காவது நீடிய பொறுமை இருக்காது, ஐந்தாவது தயவு இருக்காது, ஆறாவது நற்குணம் இருக்காது, ஏழாவது தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசமும் இருக்காது. இவைகள்லாம் தேவனை விட்டு, வைராக்கியம் நம் தேவனை விட்டு தூர போய் விலகி போக பண்ணும். ஆகவே நாம் இவைகளெல்லாம் விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும். அப்படி விலகினா நாம் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவோம். அதை போக்கு மாறுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.